ஃபேமிலிஸ் நாங்க உங்களுடைய லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து கீரமங்கலத்துல இருக்கோம். ஸோ வந்து தீபாவளிக்கு வந்து தாய் மாமனும் அத்தையும் வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அது வந்து தீபாவளி முடிஞ்சுதான் கொடுக்குற மாதிரி இருக்கு. தட்டு மாத்த போறோம் அப்படித்தானே, மஞ்சள் கொடுக்க போறோம், நாங்க கொடுக்க போறோம். தட்டு மாத்துற மாதிரி இருக்கு. வீடியோ பாருங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க மஞ்சள் எல்லாமே நாங்க காட்டுறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள வந்து வந்துட்டோம். இங்க பாருங்க சின்ன பிள்ளைகளோட சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கா வச்சு. சும்மா ஒரு ஆட்டை கேட்டா அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டான். போன மேட்ச் மாமாவுக்கும் மருமகளுக்கும் நெருப்பா இருந்துச்சு. எனக்கு வயசுக்கும் இன்னும் விளையாட தெரியாதுன்னா பழகின மாதிரி போடுறேன். சும்மா சும்மா சின்ன விளையாடுற ஜாலிக்கு கடைசி பாப்பா யாரும் கீழே விளையாண்டுட்டு அப்படி மேல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. கீழே விளையாண்டு முடிச்சுட்டு இப்ப மேல ஃபுல்லா குப்பையாக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. யாரு அவனா? இப்ப வயசுக்கு உனக்கு தான் அடுத்த ஆட்டை நீ போட்டு மஞ்சு இந்த லைட் போடுவா. அத்த இந்த லைட் போடுவட்ட. ஓகே ஓகே ஓகே. நாத்தனார் வந்து எங்களுக்கு வந்து தீபாவளி சீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளி முடிஞ்சுதான் நாங்க அப்படியே அரண்ட கூட முடியாது. நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படியே ஆன்லயே இருக்கு. அப்படியே பிடிச்சிக்கோ. எனக்கு தெரியாது. அப்படி இல்ல இல்ல அந்த பொம்மை பெண்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி அழுகுறேன். நல்லா இருக்கும். அது மாடலா இருக்கும். அந்த பேண்ட் மாடல் தான். மாடல்
தீபாவளில இருந்து இந்த ஸ்கூல் வைக்கல இல்ல நாளைக்கு தான ஸ்கூல் அட்ட சூப்பரா இருக்கு நல்லா கட்ட போறியா தீபாவளி அவ்வளவு இங்க இருக்க மச்சான் அழுறா பாரு வேலை மச்சான் அழுறா பாரு மச்சான் அழுறா பாத்தியா ஆயிப்பே வேலை பாரு அழுறா தர்ஷா நம்ம வீட்டுக்கு போய் காலைல வருவோம். நீ ஸ்கூலுக்கு போட அவனோட அவனுக்கு தூக்கி போட்டு தான் போனேன். சரி விளையாடு 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 போன விளையாடு. கடை போயிட்டு வருமா பாப்போம். வேண்டாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கும் கீரமலத்துக்கு வந்துட்டோம். ஸோ என்ன ட்ரெஸ்ஸு சாரி மட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரட்டா காரில் தான் இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல. வேட்டியா வேஷ்டி அது வேஷ்டி மாறிடுச்சு. அது மட்டும் எடுத்துட்டு அது பரவாயில்ல. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். அவ்வளோதான். இது வந்து லெச்சிக்கு ஷர்ட்டு அப்புறம் எனக்கு வந்து சாரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த சாரி வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கு, அவைலபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். என்னது என்னது சேலை இது எனக்கு இது வயசுக்கு இந்த கலர் தான் மெரூன் கலர். இதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக அதான் சொல்றாங்க. அது நல்லா இருக்கு. வீடியோவில் அவளுக்கு வச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு தெரியுமா கலரு. மேக்கப்லாம் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். இன்னொன்று என்னன்னா டாப் கொஞ்சம் கட்டையா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். கட்டையா தான் இருக்கு. அப்படியா பாரு போட்டோ பார்த்து தெரியும். ஆனால் கொஞ்சம் ஒல்லியா இருக்குனால கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஓகேவா? சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து வாங்கி உங்களுக்கு இதே சாரி வேணும், கலர்ஸ் வேணும்னா நம்ம கிட்ட இருக்கு, தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு. இந்த கலருமே என்கிட்ட இல்லாத கலர். நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கா? இது என்ன ரேட் வந்துருக்கு? இது வந்து 1130 1130 ரூபா. நம்ம இதோட கம்மியாக தான் சேல் பண்ணுவோம் பண்ணா. ஆமா நம்ம கிட்ட இருக்கு, கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் சாரி வேணும்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெச்சுக்கு ஷர்ட் டபுள் பாக்கெட் வச்ச ஷர்ட் தான். வேஷ்டி தான் மாறிடுச்சு. அது பிரச்சனை இல்லை. உன் அண்ணனுக்கு இதே கலரா? இதே ஆர்ட் வேஷ்டி மாதிரி இருக்குப்பா. ராமா பாப்பா கரெக்டா சொல்லுது வர்றது. அடுத்து வந்து தர்ஷனுக்கும் மகிழனுக்கும் ஒண்ணு போல சட்டை. தர்ஷன் சட்டை இங்க இருக்கு, மகிழன் சட்டை எங்க இருக்கு? மகிழன்ட்ட இருக்குமே. இந்த சட்டை தர்ஷனோட நல்லா இருக்கு. இதே கலர் தான் இருந்தா போட்டிருக்கா தம்பி. என்ன ஏன்டா காலை மிதிக்க இப்படி? அடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்ட். தர்ஷன் தள்ளு வலிக்குது. ஃபேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஃபேண்டுன்னு சொல்லுவோம்? ஜோக்கர் 6 பாக்கெட். செமையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும் தம்பிக்கு. தம்பிக்கிட்ட இதே மாதிரி இருக்கு, பட் இந்த கலர்ல ஃபேண்ட் இல்ல. எஸ் அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதான் நம்ம ட்ரெஸ். இது எல்லாமே எப்ப நம்ம போடுவோம்? நீ நானும் ஒன்று போல இருக்குடா, சேமா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு அப்புறம் என்ன நாளைக்கு இதே போட்டுடலாம் வேறாட்டி? நாளைக்கா ஃபங்க்ஷன் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். ஆமாப்பா சாரிப்பா. எப்படி இருக்கு? நல்லா நீ இருக்கா? சட்டை நீ எதனால நீங்க போட்டுருவீங்க ஆம்பளைங்க. பொம்பளைங்க எங்களுக்கு சும்மாவா ப்ளவுஸ் தைக்கணும், இதுக்கு மேட்சிங்கா ஜுவல்ஸ் வேணும், இதுக்கு மேட்சிங்கா கியூரிங் வேணும், இதுக்கு மேட்சிங்கா பேங்கிள் அதுக்கு வேணும், மேட்சிங்கா புருஷன் வேணும். அது சொல்லி ஏதாவது இதுக்கு மேட்சிங்கா புருஷனுக்கு சட்டைலாம் இருக்கு. கேர்ள்ஸுக்கு சொல்றேன், இவ்வளோ இருக்குன்னு சொல்றேன். சரி ஓகே ஓகே. சும்மா ஒரு சாரியை எடுத்து கட்ட முடியாது. ப்ளவுஸ் வேணும். அந்த ப்ளவுஸ் வந்து என்ன மாடலில் தைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்கணும். பார்டர் வைக்கணும், பைப்பிங் வைக்கணும், லேஸ் ஒர்க் வைக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது கேர்ள்ஸுக்கு தெரியுமா? சரி ஓகேப்பா. உங்களை மாதிரி என்ன போட்டுட்டு வேஷ்டி எந்த வேஷ்டினா இதுக்கு நீ ஃபேண்டும் போடுவா, டவுசரும் போடுவா, வெயிட்டிங் கட்டுவேன். அதுக்கு ஃபேண்ட் ஒயிட் கலர் தான் போட முடியும். சாண்டில் கலர் சொல்கிறேன்ப்பா. கரெக்டாக இல்லையா? உண்மைதானே? நாங்கள் அப்படியா? இதுக்கு வந்து நான் பச்சை கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆனால் நீ இதுக்கு போட்டுப்பேன். எந்த ஃபேன்னாலும் போட்டுப்பேன். இதுதான் கடவுள் கேர்ள்ஸோட ஒரு மிகப்பெரிய சாபம். சரி ஓகே. பேசாம நாங்கள் அடுத்தது வந்து சட்டை வெஸ்டிங் மாதிரி இல்லாத ஓகே ஓகேவா?
ஓகே, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தீபாவளி வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம தீபாவளிக்கு அன்னைக்கு வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல. அதனால தீபாவளிக்கு அன்னைக்கு இல்ல, தீபாவளிக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியல. பட் அடுத்த வருஷம் வந்து நம்ம இங்க வந்துருவோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் வந்து ரெகுலரா வந்து மாறி மாறி நாங்க வந்து செய்வோம். மாறி மாறி செய்யறதோட நாங்க செய்வோம், கண்டிப்பா செஞ்சுருவோம். அதனால அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா நிறைய இங்க வந்துட்டோம்னா வந்துடும்டா நினைச்சு. நீங்க வந்துட்டோம்னா ரெகுலரா ஃபேமிலி ப்ளாக், ஃபேமிலி கண்டென்ட், ஃபேமிலி வீடியோஸ் இந்த மாதிரி ரெகுலராக வரும். ஃபுல்லா அதுக்குன்னு அதுவே தொடர்ந்து வராதவங்களுக்கு அப்பப்போ வரும். ஏன்னா நீங்க தொடர்ந்து போட்டோம்னா என்ன பண்ணுவீங்க, பார்க்க மாட்டீங்க. நாங்கள் அப்பப்போ பிரேக், ஒரு மாதம் ஃபேமிலி வீடியோவே போட முடியாது வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க, ஏன் போட மாட்டேங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஏன் போக மாட்டேங்க, ஏன் ஒரு சண்டையா, உங்கள் மாமா கூட சண்டே, அத்தை மாமா கூட சண்டையா, ஏன் மஞ்சள் கிட்ட பேச மாட்டேங்க, சண்டே சண்டையா சண்டே அப்படி கொண்டு வரும். அப்புறம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். வெளியில சொல்லாது, நீனும் மற்ற யூடியூபர் மாதிரி பேச தயவு செய்து சொல்கிறேன். கண்டென்ட்டுக்காண்டி நம்ம பண்ண முடியாது. நம்ம எடுக்கிறது நம்ம நார்மலா எடுக்கிறோம், அதனாலதான் எல்லாருக்குமே பிடிக்குது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். சிவகங்கையில் ஒரு அக்கா பேசுனாங்களே, அதுலயே நீ தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அக்கா பாத்தியா, அண்ணி 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 நீ என்ன அண்ணி தர்ஷன வேற நல்ல பாசமா பேசுறாங்க சிவகங்கையில. என்ன அண்ணி நீங்க என்ன அண்ணி இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அக்கா மச்சான் வீட்டுக்கு போறோம். அப்படியா அண்ணி, எங்க அண்ணி இருக்கு அப்படி நல்லா பேசுறாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க பேசுறது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்ன வீடியோ போட போறோம் இருங்க. இந்த வீடியோவே எப்போ வருதுன்னு தெரியல. ஏன்னா கோயிலுக்கு போன வீடியோ போட்டிருப்பேனா என்ன தெரியல. கோயிலுக்கு போன வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன பேர், நாளைக்கு என்ன வீடியோ, நாளைக்கு இந்த வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்ன வீடியோ, டைல்ஸ் வீடியோ கன்ஃபார்மா தான் இருக்கு. நாளைக்கு தான் தெரியும். இன்ஜினியர்ட்ட பேசுவோம். நம்ம புது வீட்டுக்கு வந்து டைல்ஸ் பார்க்க போறோம், டைல்ஸ் ஷாப்பிங் பண்ண போறோம். சோ அது எல்லாமே நாளைக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். பாப்போம் போயிட்டு. ஆமா எப்படின்னு தெரியல. நாளைக்கு தான் சோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீட்டுக்கே நான் என்ன போல, ஏன்னா அந்த சைடு ஃபுல்லா ஆமால பட்டி பார்த்துட்டு போனா கார் உள்ள போக முடியாது, கொலையா இருக்கு ஃபுல்லா. நடந்து வேணா போலாம், இந்த ரோட்ல நிப்பாட்டிட்டு வேணா போவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சரர் பாய்.